ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி விஜயை எப்போ தான் சேர்த்து வைப்பீங்கன்னு தெரியல. அந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ். காவேரி விஜய் சீக்கிரமாகவே ஒன்று சேரணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க விகா ஃபேன்ஸ், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்துறதுமே எல்லாருமே பரபரப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி விஜயை பற்றி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், என்ன இவர் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இன்னும் ஆளை காணோமே, இந்நேரத்துக்கு வந்து அட்டெண்டன்ஸை போட்டிருப்பாரே, அட்லீஸ்ட் நம்மளை தொல்லை பண்ணுற மாதிரியாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருப்பாரே, ஆளவே காணும், ஒருவேளை அவங்க வீட்டுக்கே திரும்பி போயிட்டாரோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி போட்டு மனசை போட்டு ரொம்பவே உழப்பிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு காவேரி கிட்டே பேசுவாங்க. என்னடி காவேரி, ரொம்ப நேரமாக வந்துட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ தனியாகவே பிணாத்திக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே நினைக்கலையே அப்படின்ற மாதிரி காவேரி இழுக்க பாட்டிக்கு அது புரிஞ்சிடும். உடனே பாட்டி கேட்பாங்க, என்னடி உன் வீட்டுக்காரனை காணோம், அவன் இன்னும் வரலையே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்க, தெரியுதுடி உன் மூஞ்சை பார்த்தாலே, நீ அதுக்கும் இதுக்கும் போய் நடந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் எட்டி பார்த்துட்டு உன் கண்ணை உருட்டிகிட்டு இருக்கும் போதே தெரியுது நீ என்ன பண்ண போகிற, என்ன பண்ணிகிட்ருக்கன்றது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது கேட்டுக்கோ காவேரி, சாரதா சொல்கிறான், உன் அக்கா சொல்கிறான், உன் மாமா சொல்கிறான்னு கேட்டு உன் வாழ்க்கையவே நீ கெடுத்துக்காத. விஜய் வந்துட்டு இந்தளவுக்கு உன்னை தேடி வந்திருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். உன்னை பிடிக்காமலோ இல்லை வந்துட்டு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா அவன் ஏன்டா இங்கே வந்து கஷ்டப்படணும், அதை மட்டும் புரிஞ்சுட்டு உஷாராக நீ விஜய் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிரு. அல்லது நீ இப்படியே வந்துட்டு பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அல்லது உன் சாரதா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு அவரை ரொம்ப வந்துட்டு வெறிப்பேத்தி பார்த்து வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அங்கே உனக்கு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் அங்கேயே வந்துட்டு குடியிருந்துட்டுருக்கிறா வெண்ணிலான்றவ, அவள் வந்துட்டு குணமாய் வந்தானா அடுத்தது என்ன பண்ணுவான்னு நீயே யோசிச்சுக்கோ. அப்போ உன் புருஷனை வந்துட்டு உன்னால் காப்பாற்றவே முடியாது. உன் புருஷன் கூட நீ சேர்றதை நீ கனவுல கூட நினச்சி பார்த்துறாத. அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிடும். அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்தது, வெண்ணிலா ஒரு வேளை குணமாகி தெளிவாக வந்துட்டு காவேரியை வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கிடையாது, நான் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக பேசும்போது ஒரு வேளை சூழ்நிலை வந்துட்டு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா உன் புருஷனே வந்துட்டு தடுமாறுற கூட வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், கடவுள் வந்துட்டு யாராருக்கு என்னென்ன வழி பண்ண போகிறாரு, யாராருக்கு எந்தெந்த சூழ்நிலையை வந்துட்டு எப்படி அமைச்சு கொடுப்பாரு, எப்படி மாற்றி விடுவாருன்னு தெரியாது. இன்றைக்கி இப்படி இருக்க சூழ்நிலை நாளைக்கு வேறு மாதிரி கூட மாறும். இன்றைக்கி உன் புருஷன் உன்னை தேடி தேடி வந்து உன் பின்னாடி கெஞ்சிட்டு வரான், நாளைக்கு அதே சூழ்நிலை தலைகீழாக மாறி நீ அவன் பின்னாடி போகிற மாதிரி வந்துடவே கூடாது. அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு உன் புருஷன் உன்னை தேடி தேடி வந்து உன்னை துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத. சாரதா பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை வந்துட்டு நீ தொலைச்சிடாத காவேரி. அதுக்கப்புறம் வாழ்க்கை போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு சாரதா பெத்த பிள்ளைங்க எல்லாம் நான் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கேன். கங்காக்கும் நல்ல புருஷன் அமைஞ்சிட்டான், வெகுளித்தனமான ஒரு புருஷன், அவனும் இப்போ வாழ்க்கையில் சாதிக்கிறக்கான எல்லா வாய்ப்பும் கிடைச்சி அவன் நல்லபடியாக வந்துட்டுருக்கான். அடுத்தது வந்துட்டு யமுனாக்கும் அவளோட புத்தி எப்படி இருந்தாலும் அவளுக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு. அவளோட புருஷனும் வந்துட்டு நல்லவனாக அமைஞ்சிருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கான். அதே மாதிரி தான் உனக்கும் அமைஞ்சிருந்தது. விஜய் வந்துட்டு சாரதா இந்த அளவுக்கு கோவப்படுறக்கோ இல்லை வெறுத்து ஒதுக்குறக்கோ அவ்வளோ மோசமானவன்லாம் கிடையாதுடி. அவ்வளோ மோசமானவனாக இருந்தால் உன்னை தேடி தேடி வரவே மாட்டான். நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த அளவுக்கு அவமானப்படுத்தும் போதும் அசிங்கப்படுத்தும் போதும் உன்னை தேடி தேடி துரத்துறான்னா நீ அவனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. விஜய் மாதிரி ஒருத்தெல்லாம் உனக்கு கிடைக்கவே மாட்டான் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லு. காவேரிக்கு அழுகியே வந்துடும். ஆமாம் பாட்டி, நீ சொல்கிறது கரெக்டு தான் பாட்டி, எனக்கு இப்போ தான் புரியுது, எனக்கு இப்போ தான் தெளிவான மைண்டே வருது. நான் இவ்வளோ நாளுமே வந்துட்டு அவர் மேலே கோவமாலாம் இருந்தது கிடையாது. ஆனால் அம்மா வந்து சங்கடப்படுவாங்க, அம்மா வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்துன்றதை யோசித்து தான் நான் வந்துட்டு என் மண்டையை போட்டு குழப்பிட்டு என் மனசில் எதுவுமே இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ சொல்கிறது என்ன 100ல் 1 வார்த்தை பாட்டி. இன்றைக்கி இப்படி இருக்க சூழ்நிலை நாளைக்கு வேறு மாதிரி கூட ஆகும். ஏன்னா அதையவே கடந்து தான் நான் வந்திருக்கேன். ஒரு டைமில் எனக்குள்ளேயே நான் வந்துட்டு வெண்ணிலா அங்கே இருக்கும்போது மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிடுவாரோன்ற பயத்திலேயே அந்த நரக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிற அனுபவம் எனக்கு நல்லாவே இருக்குது. திருப்பி மேற்கொண்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் கண்டிப்பாக தாங்கிக்கவும் முடியாது. நான் அதுக்கு மேலே வாழவும் மாட்டேன் பாட்டி. எனக்கு வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு என் மனசில் வலி இல்லாத மாதிரியும் நான் எதுவுமே கஷ்டப்படாத மாதிரியே நடிச்சிட்ருக்கிறது. நானும் ஒரு சராசரி மனுஷி தானே, நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே, எனக்கும் எல்லா ஆசையும் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கரெக்டாக வந்துட்டு விஜய் அட்டெண்டன்ஸை கொடுத்துருவாரு. உள்ளே வந்ததுமே ஹாய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர, என்னடி செல்லக்குட்டி, காலையிலேருந்து என்னை தேடிட்டு வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது, நீ தேடிட்டு தானே இருந்த மாமாவை, என்னடா இன்னும் காணமே, வருவானோ வரமாட்டோனுன்ற டவுட்டில் தானே இருந்த, இப்போ பார்த்தே இல்லை ஐயா கரெக்ட் டைமுக்கு அட்டெண்டன்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம் தம்பி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எப்படி காவேரியை பற்றி நீங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இவ்வளோ நேரமும் உங்களை காணணும் தான் இதுக்கு அதுக்கும் பூனைக்குட்டி மாதிரி அலமோதிக்கிட்டே இருந்தா, புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தா,
கரெக்டாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் மூஞ்சில் பாருங்கள் பளிச்சுன்னு பல்ப் எரியுது அவளுக்கு. சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, சாரதா வரக்குள்ளே வந்துட்டு பேசிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. நான் ஏன் குறுக்க நிற்கணும்? அவள் வந்துட்டா வந்து பத்திரக்காளியாக ஆட ஆரம்பிச்சிருவா, அப்புறம் என்னையும் சேர்த்து விரட்டிடுவா. நீங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டியும் அங்கேருந்து நகர்ந்து போயிடுவாங்க. உடனே டக்குன்னு காவேரி போய் விஜயை ஹக் பண்ணிடுவாங்க. சாரிங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. அம்மா ஒரு பக்கம், என்னோடய எமோஷன் ஒரு பக்கம், வெண்ணிலாவோட பிரச்சனை ஒரு பக்கம்னு என் மைண்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால் எல்லாத்தையும் மறந்து நான் சாதாரணமாக கேஷுவலாக உங்ககிட்ட வந்துட்டு பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ பாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்ற பயம் எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி என்ன காவேரி சொன்னாங்க? ஏன் காவேரி நீ ஆரம்பத்துலேருந்து பயமாக இருக்குது, நான் உன்னை விட்டு போயிடுவணுன்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்லேயே இருக்க தான் நமக்குள்ளே ப்ராப்ளம் இன்னுமே பெருசாகிக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, நீ தான் எனக்கு எல்லாமேன்ற நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கே நல்லாவே தெரியும். நான் அவ்வளோ முக்கியம்னு உன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து நான் இந்த அளவுக்கு என் ப்ரெஸ்டீஜ் போனாலும் பரவாயில்ல, என்னோடய ஆட்டிடியூட் இஷ்யூஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டுருக்கேன். இல்லைனா நான் ஏமா இப்படி வரணும்? உனக்கே இதெல்லாம் யோசிக்க முடியாதா? நீ வெண்ணிலாவை ஒரு ப்ளேம் பண்ணி தானே ஒரு காரணமாக சொல்லிகிட்ருக்கேன். வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு முடிவு பண்ணியாச்சு. உடனே ஆர்வமாக கேட்பாங்க காவேரி, என்ன பண்ணீங்க, என்ன முடிவு பண்ணீங்க? வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு என்ன சால்வ் பண்ண போகிறீங்க? எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சா? வெண்ணிலா குணமாயிட்டாங்களா? அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரமாக கேட்க, ஆமாம் காவேரி, சரியாயிட்டாவ. கம்ப்ளீட்டாக குணமாகலைனாலும் 90% வந்துட்டு அவளுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆன மாதிரி தான். அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவளை கொண்டு போய் அவங்க மாமா வீட்டில் விடுறது மட்டும்தான். அவங்க மாமாவையும் பார்த்து நான் டைரெக்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஒரு ஆளாக வந்துட்டு, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த பொண்ணுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ண கிடையாது. அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. என்னால் என் பொண்ணாட்டி என்னை விட்டு போயிட்டா. என் ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு சுக்குநூறாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு எந்த ஆப்ஷனும் கொடுக்க முடியாது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர் தானே வெண்ணிலாவும். ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் தான் அவங்கள கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டேன். அவங்க மாமா ஸ்டார்டிங் ஒத்துக்கவே இல்லை. நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சு நாங்கள் எப்படி கேர் பண்ணிக்க முடியும்? ப்ளீஸ் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை, அவங்க கூட கான்டாக்டில் இருந்தே நாங்கள் பல வருஷம் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மறுத்தாங்க ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையுமே கிளியராக சொல்லிட்டேன். நான் பட்ட கஷ்டம், நமக்குள்ளே என்ன போராட்டம் நடந்துகிட்ருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறது முதற்கொண்டு அவங்களுக்கு சீரியஸாக வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கும் போக அவங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ நம்ம சைடு இருந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி வேணும்னாலும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஒரு கேர்டேக்கர் வேணும்னாலும் நான் வச்சு கொடுத்துட்றேன். ஹாஸ்பிட்டல் செலவு, கிளினிக் செலவு, ஒரு நர்ஸு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் வச்சு தனியாகவே கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக என்ன சப்போர்ட் வேணுனாலும், எவ்வளோ சப்போர்ட் வேணுனாலும், ஏன் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நானே கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிறேன் உங்கள் லைஃப் லாங். பட் இந்த பிரச்சனையை மட்டும் எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க. சால்வ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஒய்ஃப் என்கிட்ட திரும்பி வருவா, எங்களுக்குள்ள ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கிளியராக சொல்லிவிட்டு அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்காக தான் நான் அங்கே போகிறேன். தாத்தாவே வந்துட்டு கூப்பிட்டு அதெல்லாம் பேசுகிறேன்னு தான் சொன்னார். சரி, நான் தான் வந்துட்டு நீ ஏதாவது யோசிச்சுட்ருப்ப, ஒரு வேளை நான் ஒரு 2-3 டேஸ் லேட் ஆகிடுச்சுன்னா கூட நீ போட்டு உன்னையே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருப்பேன்றதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு 1000 தான் இருந்தாலும் உன்னை பற்றி தெரியாதாடி, நீ வாயை திறந்து ஈகோக்காக என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஆஸ் அ ஹஸ்பண்டாக உன்னை நான் புரிஞ்சிக்க மாட்டேனா? நான் சப்போஸ் ஒரு 2 நாளைக்கு காணோன்னா உன் மனசு எப்படி தவிக்கும், உன் மனசு எப்படி அலப்பாயும், நீ எப்படி போட்டு உன்னவே கஷ்டப்படுத்திக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ உடனடியே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு வந்தேன். தாத்தா வந்துட்டு இப்போ கால் பண்ணி அத்தைக்கு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உள்ள சாரதாக்கு கால் வந்துடும். கால் வந்ததுமே சாரதா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்ததுமே வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. பட் தயங்கிட்டு ஏன் திடீர்னு இவர் பெரியவர் வேறு கூப்பிட்றாரு, ஒரு வேளை முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாரதா கால் அட்டன் பண்ணுவாங்க. கால் அட்டன் பண்ணதுமே வந்துட்டு தாத்தா சொல்லுவாங்க, சாரதாம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த பிரச்சனை யாரை போட்டது தப்பு தான், இதுக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசிக்கலாம் தான் நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன்.
அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்ணிலா வந்து இந்த வீட்டில் விட்டு கிளம்புறதுக்கான எல்லா முடிவும் ஏற்பாடும் பண்ணியாச்சு. அந்த வெண்ணிலா வந்துட்டு அவங்க மாமா வீட்டுக்கு நாங்கள் நிரந்தரமாக அனுப்பிவிட போகிறோம். இதுக்கு மேலே விஜய் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராதுமா, அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணை வந்துட்டு எங்களை நம்பி எங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் இன்னும் விரும்பிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் மேலே வந்துட்டு பாசமும் அன்பும் அவ்வளோ இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களை வந்து பிரித்த பாவம் நம்மளுக்கு வேண்டாமா, கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தாத்தா வந்து எதுவுமே பேச மாட்டார். உடனே வந்துட்டு சாரதா யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு இந்த விஷயத்தெல்லாம் காவேரி கிட்ட சொல்லலான்னு வரலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு குக்கரில் விசில் வந்துடும். விசில் வந்ததுமே வந்துட்டு அதை அவங்க பார்க்குறக்கு போயிடுவாங்க. உடனே காவேரி விஜய் கிட்ட கேட்பாங்க, வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்க சரி, முதல்ல வெண்ணிலா அதுக்காக ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்காமல் வந்துட்டு எனக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் கூட தான் நான் வாழணும் அப்படின்லாம் அவங்க கண்டிஷன் போட்டாங்க. ஒருவேளை இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்க விஜய். ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் நிறைய ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நான் நிறையா என் லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் எல்லாருக்கும் கொடுத்து நான் வந்து ஃபெயிலியர் ஆகி தான் நிற்கிறேன். கடைசியில் எல்லாரோட பார்வைக்கும் நான் கெட்டவளாகவும் நான் வந்துட்டு மோசமான ஆளாவுமா வந்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன். அதெல்லாம் இனிமேலும் மேற்கொண்டு காவேரியோட லைஃப்பில் அந்த மாதிரி ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஒரே தீர்க்கமான முடிவு, ஒரே லைஃப்னு தான் இனிமேல் எனக்கு இருக்கணும். நீங்கள் முதல்ல வெண்ணிலா கிட்ட போய் கம்ப்ளீட்டாக பேசிவிட்டு வெண்ணிலா வாயிலிருந்து என்ன வருதுங்கிறத கேட்டுட்டு அதுக்கடுத்த முடிவெடுங்க. சப்போஸ் நாளைக்கோ இல்லை வந்து அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ திரும்பி வந்து வெண்ணிலா வந்து நம்ம லைஃப்பில் வந்துடவே கூடாது. காவேரி விஜய் லைஃப்பில் வெண்ணிலான்ற ஒரு கேரக்டர் இருக்கவே கூடாது. அந்த வெண்ணிலா கேரக்டர் சுத்தமாக வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டெலீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் உங்கள் கூட ஹாப்பியாக சேர்ந்து வாழ முடியும். நம்மளோட லைஃப்பை வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதை நீங்கள் முடிவெடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க.